ஹலோ தோழிகளே, ஃபால்ஸை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். ஃபால்ஸ் இது தாங்க. இந்த சாரீக்கு நான் ப்ளூ கலர் ஃபால்ஸ் எடுத்துருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு. பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ சாரீக்கு என்ன பார்டர் வருதோ இல்லை சாரியோட கலர் என்ன வருதோ அதை ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபால்ஸ் பார்க்க ரெண்டும் ஒரே சைடு மாதிரி தான் இருக்கும். இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும், இது கீழே உள்பக்கமாக போயிடும். இதாங்க சாரியோட முந்தானை. ஆப்போசிட் சைடு தான் ஃபால்ஸ் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாரியை ஓரம் அடிங்க. உங்களுக்கு ஓரம் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரணும்னா ஓரம் அடிக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டு இருக்கேன். கிளியராக டவுட்டே வராதது போல் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த சாரியில் பார்டர்ஸ் எதுவுமே இல்லை, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த சாரியோட இந்த டிசைன் மேல் பக்கமாக பார்த்து இருக்கிறது தான் கரெக்டு. அந்த டிசைன் கீழ்ப்பக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த டிசைன் மேலே இருக்கிறதுனால ஃபால்ஸை கீழே தைக்கணும்னு நம்மளே கெஸ் பண்ணிக்கணும். சாரி நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது, உள்பக்கமாக தான் ஃபால்ஸை தைக்கணும். ஓரம் அடித்த பிளேஸில் இருந்து 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபால்ஸை இப்படி மடித்து தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது 12 இன்ச்சஸ் மார்க் பண்ண இடத்துல இருந்து இப்படி ஃபால்ஸ் வைங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பின்னை இப்படி செக்யூர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க, நீட் ஃபினிஷிங் வந்துடும். செகண்ட் மெத்தட் ஸ்டிச் பண்ண போகிறேன், சூப்பர் ஃபினிஷிங் வரும், ஈஸியாகவும் இருக்கும். 12 இன்ச்சஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வைக்கிறது போலேயே ஓரமாக ஃபால்ஸை வச்சு தைக்கணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் நல்லா பாருங்கள். எந்த அளவுக்கு சாரீ எட்ஜஸ்லேயே ஸ்டிச் பண்ணுறேன்னு. இது போல் நிறைய தெளிவான வீடியோஸ்லாம் வரப்போகுது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளவுஸ், சுடிதார், நிறைய ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன். இங்கே பாதி ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் இருக்கா? இந்த இடம் வந்து நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அகெயின் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது எண்டு வந்தாச்சு. அப்படியே ஃபால்ஸை உள்ளே மடக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி இவ்வளோ வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அகெயின் ஸ்டார்ட் பண்ண பிளேஸில் வாங்க, இங்கேயும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே திருப்பி ஸ்டார்டிங் பிளேஸில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. நான் ஸ்டிச் பண்ணுறத பாருங்கள், எட்ஜஸ்லேயே எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணுறேன்னு. அப்படியே ஃபுல்லாக தைச்சிடுங்க. எண்டில் பாருங்கள், எதுவுமே மடங்கலை, கிராஸாக கூட எதுவுமே இல்லை. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் அயன் கூட பண்ணலை, ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தட்னால் எவ்வளோ சூப்பராக அயன் பண்ணது போல் இருக்குன்னு. செகண்ட் மெத்தட்க்கு ஃபினிஷிங் இப்படி தான் வரும். மூணாவது மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தட் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். பிங்க் கலர் சாரீ, எல்லோ கலர் பார்டர். இந்த சாரியில் ரெண்டு சைடும் இது போல் டிசைன் இருக்குது. அகெயின் 12 இன்ச்சஸில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக எண்டு வரைக்குமே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நடுவில் இது போல் டிசைன் வருது. இப்படி வந்தாலும் அது மேலேயே ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். எண்டு வரப்போ அதே போல் உள்ள மடித்து இருக்கிற மிச்ச துணி எல்லாமே இந்த மெஷின் சைடுள்ள விட்டுருங்க. இப்போது டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபினிஷிங் பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் தையல் பொண்ணு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு.